இத்தனை ஆண்டு காலமாக பாத்தீங்கன்னா இந்த திராவிடர்களுக்கே வந்து வாக்கு செலுத்தினவங்க தான். அவங்களுக்கே அந்த மாற்றம் தேவைப்படுது. ஏன்னா இவங்க வரும்போது என்ன ஒரு இதை சொல்றாங்களோ, என்ன வாக்குறுதியை கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றாம போறாங்க. நம்ம அதுல இருந்து ஒரு மாறுபட்டதா சரி இவங்க எதையுமே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கல, இவங்க வந்தாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள மறுபடியும் ஆதரிச்சு இவங்களுக்கு ஓட்டு போறோம். அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே தான் பண்றாங்க. அதாவது இந்த பேயை விட்டுட்டு பிசாசை பிடிக்கிறதும், பிசாசுக்கு பயந்து மறுபடியும் பேய்க்கு வாக்கு செலுத்துறதும், இந்த மாதிரி ஒரு முறையே வந்து தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கே இப்போ ஒரு மாற்றம் தேவைப்படுது. அதை வந்து நம்ம கிட்டேயும் குறிப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்ல நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பரப்புரைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 15-20 பேர் வந்து நாங்க கூட்டமா போவோம். மக்கள் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து கவனிப்பாங்க. அதுவும் நாங்க போய் கதவை தட்டணும். அம்மா வாங்க, அப்பா வாங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டினதுக்கு அப்புறம் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு களமா தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா இப்போ களம் அப்படி இல்லை. நாங்க போய் நின்ன உடனே பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமா எங்க நோக்கி வராங்க. அப்படி வரது மட்டும் இல்ல, நீங்க பல காணொளிகள் நீங்க பார்த்திருக்கலாம். வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எப்படியாவது வந்துடணும், நீங்க எப்படியாவது அவரை வந்து முதலமைச்சரா கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டு அந்த தொகை பணம் இல்லப்பா. இதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய இங்க ஒரு கலாச்சாரம் ஒண்ணு இருக்குது. ஒவ்வொரு தேர்தலுக்குமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆமா பண பட்டுவாடா வந்து எப்படி நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், அப்பட்டமா தெரியும். பணத்தை மக்களுக்கு கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய சூழல் தான் இந்த திராவிட ஆட்சியில இதுவரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. என் மக்கள் வந்து எங்க கிட்ட கொடுக்குறாங்க, எப்படியாவது அண்ணன் வந்துடணும், முதலமைச்சர் ஆயிரணும், இங்க ஒரு மாற்றம் வந்துடாதா, வரக்கூடிய தலைமுறை பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து எங்களுக்கு அந்த பணத்தை அவங்களே கொடுக்குறாங்க. அப்ப இதுவே மிகப்பெரிய மாற்றம் இல்லைங்களா? இது எவ்வளவு பெரிய மாற்றம் இல்லையா? அப்போ மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு புரட்சிக்கு தயாராயிட்டாங்க. போறப்பலாம் நீங்க போய் கதவை தட்டிட்டு இருக்கணும். ஆமா, நாங்க தட்டணும். அம்மா வாங்க, வாங்க சகோதரி வாங்க, வெளில வாங்க அப்படின்னு, இந்த மாதிரி இந்த கட்சியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா நின்னு கேட்டுட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, அவங்களே விரும்புறாங்க. அப்ப மாற்றம் என்பது இதுதான் மாற்றம். அதாவது எங்களோட அண்ணன் வந்து இந்த சொல்ல வந்து அடிக்கடி குறிப்பிடுவார், மாற்றம் என்பது சொல் அல்ல செயல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாற்றம் என்பது சொல்லல, அது வந்து ஏழை எளிய அடிமைப்பட்ட மக்களோட மனதுல இருந்து வரக்கூடிய ஒரு புரட்சி தீ. இன்னைக்கு அதை பார்க்க முடியுது. அதற்கு காரணம் எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான்.